அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்கிங் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ரெசிபி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈஸியான செட்டிநாடு சிக்கன் குழம்பு தான். வெறும் 20 நிமிஷத்துலேயே வந்து இது ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான 100% பர்ஃபெக்டான செட்டிநாடு சிக்கன் குழம்பு கிடையாது. நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் இந்த செட்டிநாடு சிக்கன் குழம்பு வந்து செய்ய போகிறோம். சரி, நேரத்தை கடத்தாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து என்னுடைய ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மீடியம் சைஸ் கடாய் வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு சில ஸ்பைசஸ்லாம் வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும். என்னென்னு பார்த்துருவோம். கிராம்பு 5, ஏலக்காய் 3, பட்டை சின்ன பீஸில் 2, மல்லி விதை 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், பாதாம் பருப்பு 10, சீரகம் 1 டீஸ்பூன், வரமிளகா இந்த மாதிரி சின்ன சைஸில் நான் ஒரு 4 எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து நான் கடாயில் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை வந்து நான் பிச்சு போட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பைசஸில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து இதை ரோஸ்ட் பண்ணிடணும். நம்ம வந்து ஹையில் வச்சு கிளறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், இல்லைனா கருகிடும். பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பைசஸில் இருந்து புகைலாம் வர ஆரம்பிக்குது. ஸ்பைசஸில் வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கு இதுதான் வந்து அறிகுறி. நம்ம இது எல்லாத்தையும் வந்து எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஃபேன் காற்றுல ஆற விட்டுட்டு இதை மிக்சியில் சேர்த்து தூளாக அரைச்சி எடுத்துப்போம். ஒரு பக்கம் அந்த மசாலா வந்து நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போது நான் வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் வந்து எடுத்துக்கிறேன். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். இப்போது குக்கரில் வந்து நான் எண்ணெய் 6 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்தது நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயம் ஒரு 200 கிராம் சேர்த்துக்கிறேன். சைஸில் சொல்லணுன்னா ஒரு 3 மீடியம் சைஸில் வந்து பொடிசாக நறுக்கி இதில் நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வதங்கணுன்னா, வெங்காயத்தில் எப்போயுமே 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ராவாக நம்ம வந்து எண்ணெயில் போடுறோம் பார்த்திங்களா, அது வந்து வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரும். அது 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் தான் இதோ இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இங்கே ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி ஒயிட் கலரில் தான் இருக்கும். இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போது நான் இதில் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சிக்கன் வந்து நல்லா வெள்ளை கலரில் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது வந்து கரெக்டாக ஒரு 30 செகண்டில் சிக்கனோட கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணால் தான் எல்லா இடத்துலையும் வெள்ளையாக இருக்கும். நம்ம வந்து சிக்கனை சேர்த்துட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அடிப்பகுதி மட்டும்தான் வெள்ளையாக இருக்கும், மேலே சிக்கன் பச்சையாக தான் இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் ஆகிடுச்சு. கலரும் வந்து மாறிடுச்சு வெள்ளை கலரில். இப்போது நான் வந்து மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் வந்து சிக்கனில் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடணும். டைம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 20 செகண்ட் தான் ஆகும், அதுவே போதுமான அளவு தான். பார்த்திங்கன்னா 20 செகண்ட் ஆகிடுச்சு. மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் வந்து சிக்கனில் நல்லா கோட் ஆகிடுச்சு. அதாவது சிக்கனில் எல்லா மூளை முடுக்கிலும் வந்து போய் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போது நான் வந்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 10 செகண்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். 10 செகண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து 2 டீஸ்பூன் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நான் வந்து பொடிசாக நறுக்கியிருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 30 செகண்டுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ 30 செகண்ட் ஆகிடுச்சு. நான் வந்து உப்பு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்கிறேன். எனக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பே வந்து போதுமான அளவு தான். உங்களுக்கு வந்து உப்பு பத்தாதுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோட ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடாயில் ஒரு சில ஸ்பைசஸ்லாம் வந்து சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணோம் பார்த்திங்களா. ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்ச இந்த மசாலா வந்து இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் ஒரு 10லேருந்து 15 செகண்ட் வரைக்கும். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொதி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போது குக்கருடைய இந்த லிட்டு வந்து நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணி
விசில் போட்டுருவோம். போட்டு கரெக்டாக ஒரு விசில் வந்தால் போதும். நீங்கள் ஒரு விசிலுக்கு மேலே போயிடுச்சுன்னா சிக்கனில் வந்து திரியாக பிரிய ஆரம்பிச்சிடும். அது நல்லா இருக்காது. ஒரு விசிலே வந்து கரெக்டான அளவு தான். பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்துருச்சு. இப்போது குக்கரில் இருக்கிற ஸ்டீமில் வந்து வெளியில் போகிற வரைக்கும் நம்ம வந்து அப்படியே விட்டுருவோம். குக்கரில் இருக்கிற மொத்த ஸ்டீமும் வந்து வெளியில் போயிடுச்சு. நம்ம திறந்து நம்மளோட குழம்பு எப்படி வந்திருக்குன்ட்டு பார்ப்போம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், குழம்புல இருந்து எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு மேலே மிதக்குது. இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் கரெக்டாக ஆயிருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். குழம்பு உண்மையிலே சூப்பராக வந்திருக்கு. ஓகே, இப்போ கடைசி ஃபினிஷிங் டச்சாக நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து நான் இதில் வந்து தூவிக்கிறேன். ஓகே, நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த ஈஸியான செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ்லேருந்து ஆரம்பித்து எந்த வெரைட்டி ரைஸ்க்கு வேணாலும் நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். சரி, நம்ம வந்து வீடியோ முடிச்சுப்போம். இது மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வந்து வேணும்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைனில் நிறைய காத்துட்ருக்கு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா, பபாய்.